வணக்கம். இன்னைக்கு பேச்சுலர் சிம்பிளாக செய்கிற மாதிரி குக்கர் பிரியாணி பார்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோட ஹோல் கரம் மசாலா ஐட்டம், 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடிசா நறுக்கி அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி ஃபுல்லாக வேகணும்னு கூட அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்க எல்லா காய்கறியும் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதையும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கில் தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்திங்கன்னா போலன்னு சூப்பரான பிரியாணி ரெடி. இது கூட ரைத்தா, முட்டன் எதை வச்சுனாலும் சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை